ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூர்வர்கள் பாதையில் என்கிற இந்த தொடரிலே இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக தர்மசாஸ்திரங்கள் என்ன கூறுகிறதுன்னு பார்த்தோமாகில், ஒருவன் இந்த உலகத்திலே பிறக்கும் பொழுதே 3 கடன்களுடன் பிறக்கிறான்னு சொல்கிறது. அதாவது தேவரிணம், பித்ருரிணம், ரிஷிரிணம் என்று சொல்லுவார்கள். ரிணம் என்றால் கடன் என்று பொருள். இந்த 3 கடன்களையும் இவனுடைய வாழ்க்கையிலே அடைக்க வேண்டும். அப்படி அடைத்தால்தான் இவன் கடன் இல்லாதவனாக இருந்து கொண்டு நல்ல உலகங்களை, ஸ்வர்க்கம் முதலான லோகங்களை அடைகிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இதை எப்படி அடைக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு ரிணத்தை ஒவ்வொரு விதமாக அடைக்க வேண்டும். நல்ல யாக யஜ்யங்களை செய்து ஒரு கடனை அடைக்க வேண்டும். வேதங்களை பயின்று மற்றொரு கடனை அடைக்க வேண்டும். அதற்கு மேலே சந்ததிகளை உருவாக்கி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதற்கு மேலே பித்ருகாரியங்களை எல்லாம் செய்து அந்த கடனையும் அடைக்க வேண்டும். இப்படி இவன் தலையிலே பிறக்கும் பொழுதே 3 கடன்கள் வந்து விழுகின்றன. ஆகையாலே கடனாளியாகவே ஒருவன் பிறக்கிறான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த கடன்களை எல்லாம் போக்க வேண்டுமாகில் நாம் என்ன பண்ண வேண்டும்னு உண்மையிலே பார்த்தோமாகில், நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சுலபமான ஒரு விஷயம் என்னன்னா சரணாகதி. ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நாம் எம்பெருமானை சரணம் புக்கோமாகில், எம்பெருமானே மோட்சம் போவதற்கு நீயே வழி, எனக்கு மற்றொரு வழி இல்லை, நான் புகழொன்று இல்லாதவன் என்று எம்பெருமான் திருவடிகளே சரணம் என்று ஆச்சாரியன் முகமாக எம்பெருமான் திருவடிகளிலே நாம் சரணாகதியை அனுஷ்டித்தோமாகில், எம்பெருமான் திருவடிகளே உபாயம் என்று பற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தோமாகில், எம்பெருமான் அந்த க்ஷணத்திலேயே இந்த 3 கடன்களையும் போக்கி விடுகிறான் நம்மிடத்திலிருந்து. இது எப்படி என்றால், ஒருவன் ராஜபுத்திரனாக இருக்கிறான். ஆனால் தான் ராஜாவின் பிள்ளை என்று தெரியாமல் லோகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறான். அவனுக்கும் தெரியவில்லை என்னுடைய தகப்பனார் ராஜான்னு. ஏதோ ஒரு விதிவசத்தினாலே அவன் எங்கேயோ தொலைந்து போய் இப்படி சாதாரண குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறான். அப்படி வாழ்ந்து கொண்டு வரும்பொழுது இவன் நிறைய கடனெல்லாம் வாங்குகிறான். இவன் வரி கட்ட வேண்டும். இவனிடமிருந்து மந்திரிகள் வரியெல்லாம் வசூலிப்பார்கள், எல்லாம் பண்ணுவார்கள். ஆனால் எப்போ இவன் ராஜாவின் குமாரன் என்று தெரிந்து விட்டதோ, இவன்தான் ராஜாவின் பிள்ளைன்னு தெரிந்து விட்டதோ, இப்ப அந்த மந்திரிகள்லாம் வந்து இவனிடத்திலிருந்து வரி வசூலிப்பார்களோ, இல்ல கடன்காரர்கள் தான் வந்து இவனிடத்திலிருந்து கடன்களை மறுபடி வாங்குவார்களோ, எதுவும் பண்ண மாட்டார்கள். ஆகையாலே அதுபோலே நாமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நாம் நேரே எம்பெருமானோடு, ராஜாதி ராஜனாக தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனோடு நேரே தொடர்புடையவர்கள் என்று திருமந்திரத்தின் மூலமாக எம்பெருமானின் மகிஷிகளாக, பத்னிகளாக ஆனோமாகில், அதற்கு பிறகு மத்துமுண்டான தேவதைகளோ ரிஷிகளோ நம்மிடத்திலிருந்து இந்த கடனை வசூலிப்பதிலே முனைய மாட்டார்கள். ஆகையாலே நமக்கும் இந்த கடன் தொல்லை இல்லாமல் போய்விடும். நமக்கும் கடன் தொல்லையே இருக்காது. ராஜகுமாரன் தன் இஷ்டப்படி அதுக்கப்புறம் வாழலாமா? அவன் என்ன வேணா செய்யலாம். கண்ணில் பார்க்கிற திரவியங்கள் எல்லாம் அபகரிக்கலாம், கண்ணில் பார்க்கிற பெண்களை எல்லாம் கவரலாம், எப்படி வேணா நடக்கலாமான்னு. அப்படி நடந்தால் அந்த ராஜாவுக்கே பிடிக்காமல் போய்விடும். இப்படி ஒரு பையனை பெத்தோமேன்னு அந்த ராஜாவே வருத்தப்படுவான். அதுபோலே நமக்கும் கடன்களே கிடையாது. நாம் யாக யஜ்யங்களை பண்ண வேண்டாம், நாம் பிதிருக்காரியங்களை பண்ண வேண்டாம், நாம் வேதங்களை பயில வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், நாம் மாட்டும் இருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலைக்கு நாம் போகிறோமான்னு பார்த்தா நாம் அந்த நிலைக்கு போவதில்லை. ஏன்? இந்த உலகத்தை நாம் கெடுத்து விடுவோம். அப்படி நாம் பண்ணோமாகில், இந்த ராஜபுத்திரன் தன் இஷ்டத்துக்கு நடந்தானாகில், அதை பார்க்கக்கூடிய மற்ற பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுவான்? நாமும் இஷ்டப்படிக்கு பண்ணலாம், அவன் பண்ணலான்னா நாமும் பண்ணலாம், இந்த மாதிரியாக பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ஆனா ராஜா தன்னுடைய பிள்ளைய தண்டிக்க மாட்டான், அதே சமயத்துல ஊர்ல இருக்கிற மற்றவர்களை எல்லாம் தண்டிப்பான். அது மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவர்களாக உயர்ந்த குணங்களை உடையவர்களாக எல்லாருக்கும் உதாரணம் பூதர்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்தார்களாகில், எம்பெருமானை சரணாகதி பண்ணாதவர்கள் எவ்வளவோ பேர் இருப்பா உலகத்துல. அவர்கள் இவர்களை பார்த்து பகவத் பக்தர்கள்னு சொல்றா,
அவளே ஒன்றும் யாகம் பண்றதில்ல, ஹோமம் பண்றதில்ல, வேதம் படிக்கிறது இல்ல, பித்ருகர்மங்கள் பண்றதில்ல, அவ மாட்டு இஷ்டத்துக்கு திரியறா, நாம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு எல்லாருக்கும் அதுல ஒரு அலட்சியம் வந்துடும். எல்லாரும் அதை கைவிட்டு விடுவார்கள். இப்ப அவர்கள் சரணாகதியும் பண்ணியிருக்க மாட்டா, அதே சமயத்துல யாக யஜ்ஞங்களையும் பண்ண மாட்டா. இப்ப எங்க போவா? நரகத்துக்கு போவார்கள். இது எப்படி இருக்கும்னா, நல்ல ஔஷத சேவை பண்ணினவன், நல்ல அதற்குன்னு உண்டான பயிற்சி எடுத்து மருந்தை எல்லாம் சாப்பிட்டு, அந்த காலத்துல இந்த பாம்பு பிடிக்கிறவன்லாம் போய் பாம்பை பிடிப்பான். பாம்பு கடிச்சாலும் அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா அவன் நன்னா ஔஷதங்களை எல்லாம் சாப்பிட்டு உடம்பை அதுக்காக தயார் பண்ணி இருக்கிறான். அதை பார்த்து விட்டு நான் போய் நானும் பாம்பை பிடிப்பேன், எனக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு நாம் நினைத்து கொண்டோம்னா அது நம்ம முட்டாள்தனம் தானே. அந்த மாதிரி தான் ஆகும். நாம் சரணாகதியை பலமாக கொண்டு நாம் லோகத்துல யதேஷ்டமாக வாழ்ந்தால், நம்மை பார்த்து சரணாகதி பண்ணாதவர்களும் என்ன பண்ணிடுவார்கள்? தங்கள் இஷ்டத்துக்கு வாழ்ந்து பாபத்தை சேர்த்து கொள்வார்கள். இது யாருக்கு கடைசியில கெடுதி? பகவான் தலையில தான் போய் விழும். பகவானே, உன்னுடைய அடியார்கள்னு சொல்லி வா லோகத்தையே கெடுத்துட்டா என்று ஒரு பழியானது பகவான் தலையிலே போய் விழும். ஆகையாலே நாம் அப்படி வாழ்வது பகவானுக்கும் பிடிக்காது. இப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? நாம் கடனையும் கொடுக்க வேண்டாம், ஆனாலும் பண்ணாமையும் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவது அப்படின்னு கேட்டா, சாஸ்திரங்கள் என்ன கூறுகிறது என்று பார்க்க வேண்டும். சாஸ்திரங்கள் இந்த சமயத்திலே நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு காட்டுகிறது. என்ன காட்டுகிறதுன்னு பார்த்தோமாகில், பராசர சம்ஹிதை, அதாவது பராசர விசிஷ்ட பரமதர்ம சாஸ்திரம்ங்கிற சாஸ்திரத்திலே பகவான் தானே கூறுகிறான். என்ன கூறுகிறான்னா, பிரபன்னஹா பரமைகாந்தி சர்வதா கமலாசன நிஷேகாதி கிரியா சர்வாஹா வைஷ்ணவ ஸ்ருதி மார்கதா சதா ச பிரம்ம மேதாந்தம் குறியாதேவ ந சம்சயா. அதற்கு மேல வாசிஷ்ட சம்ஹிதையிலே, பிரீத்தியர்த்தம் தேவதேவஸ்ய ஸ்ரீஷஸ்ய ஜெகதீபதேஹே நித்திய கர்மாணி குர்வீத ததா நைமித்திகான்யபி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப பகவான் தானே பராசர விசிஷ்ட பரம தர்ம சாஸ்திரத்திலே கூறுகிறான். என்னன்னா, ஒரு பிரபன்னன், பரமைகாந்தியாக இருக்கக்கூடிய ஒரு பிரபன்னன். இப்ப சரணாகதி பண்ணவனுக்கு பிரபன்னன்னு பேர். இந்த பிரபன்னன் என்ன பண்ண வேண்டும்னா, கர்ப்பாதானம் தொடக்கமாக இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்கள், கடைசியில பிரம்மமேதம், அந்த அந்திம சம்ஸ்காரம் வரைக்கும் எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ண வேண்டும். எதற்காக, எப்படி பண்ண வேண்டும்னா, வைஷ்ணவ ஸ்ருதி மார்கதா, வைஷ்ணவ ஸ்ருதிகள் எப்படி கூறுகிறதோ அந்த மாதிரி பண்ண வேண்டும். எதற்காக பண்ண வேண்டும் அப்படின்னு பார்த்தோமாகில், அப்ப வாசிஷ்ட சம்ஹிதை சொல்கிறது, பிரீத்தியர்த்தம் தேவதேவஸ்ய ஸ்ரீசஸ்ய ஜெகதீபதேஹே. இப்ப திருமகள் கேழ்வனான எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய பிரீத்திக்காக அவன் மகிழ்வான். நீ பண்ணா அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். அப்படின்னா நாம் பண்ணலாமே. ஒரு பத்னி இருக்கிறாள், அந்த பத்னி தன் கணவனுக்கு சேவைகளை எல்லாம் செய்கிறாள். அதே சேவைகளை ஒரு வேலைக்காரனும் அந்த முதலாளிக்கு செய்கிறான். ரெண்டு பேரும் செய்யறதும் ஒன்னா, ஒரே சேவைதான். இப்போ ஒரு வீட்டுல சமையல்காரர் இருக்கிறார், அவர் சமையல்லாம் பண்ணி வைக்கிறார், அந்த முதலாளி அதை உண்டு சந்தோஷமா இருக்கான். அதே தளிகையை அந்த முதலாளியின் பத்னி அவள் பண்ணி இந்த முதலாளிக்கு கொடுக்கிறாள். ரெண்டு பேர் பண்ணுவதும் ஒன்னா, ரெண்டு பேர் ஒரே காரியம்தான் பண்றா, தளிகை பண்ணுகிறார்கள், ரெண்டு பேருமே சமைக்கிறார்கள். ஆனா ரெண்டு பேர் பண்ணுவதும் ஒன்னா, ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லை. இந்த சமையல்காரன், தளிகைக்காரன் எதற்கு பண்ணுகிறான்? சம்பளத்துக்காக வேலை செய்கிறான். அவன் இதை பண்ணால் அவனுக்கு அதனால வேற ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஆனா இந்த பத்னியானவள் தன்னுடைய கணவனின் சந்தோஷம் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு பண்ணுகிறாள். ஆனாலும் பண்ணுவது என்னவோ ஒண்ணுதான். அந்த மாதிரி பகவானுக்கு பத்னிகளாக இருக்கக்கூடிய நாம் திருமந்திரத்தை கொண்டு ஆச்சாரியன் மூலமாக நமக்கும் எம்பெருமானுக்கும் ஒரு திருமணம் நடக்கிறது. பஞ்சசம்ஸ்காரம் மூலமாக அந்த திருமணத்தை உணர்ந்து பத்னிகளாக இருக்கக்கூடிய நாமும் இந்த நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள், இவை இரண்டையும் கண்டிப்பாக விடாமல் பண்ண வேண்டும். எதற்காகனா, எம்பெருமான் மகிழ்வான். இப்ப மீதி பேர்லாம் எதற்கு பண்ணிக்கிறார்கள்? அவர்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், புண்ணியத்தினாலே சொர்க்கத்திற்கு போவார்கள். இல்ல அவர்களுக்கு பாவம், அதை பண்ணாவிட்டால் பாவம் வரும், நரகத்திற்கு போவார்கள். ஏதோ ஒரு காரணத்திற்காக பண்ணுகிறார்கள். ஆனால் நமக்கு அந்த மாதிரி வேற எந்த காரணமும் கிடையாது. பகவானின் பிரீத்திக்காக பண்ணுகிறோம். இப்ப இதை பண்ணா பகவானுக்கு சந்தோஷம் வரும்னு தெரிஞ்சிடுது. எது பண்ணா? நித்திய கர்மங்கள், நைமித்திக கர்மங்கள்லாம் பண்ணா பகவானுக்கு சந்தோஷம், அவன் மகிழ்வான்னு நமக்கு தெரிந்த பிறகு நாம் என்ன பண்ணலாம்னா,
ஆணையிட்டு நம்மை பண்ண வைக்க வேண்டும்னே அவசியம் இல்லை. இப்போ ஒரு வஸ்து, ஒரு லட்டு மாதிரி ஒரு நல்ல சுவையான பதார்த்தத்தை கொடுத்தால் என்னுடைய கணவன் மகிழ்வான் அப்படின்னு அந்த மனைவிக்கு தெரிந்து விட்டதாகில் அந்த மனைவியை யாரும் போய் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். நீ இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு ஆணையிட வேண்டாம். அவள் என்ன பண்ணுவா, உண்மையிலேயே அவளுக்கு ஒரு அன்பு இருக்குமாகில் இப்ப இதை பண்ணால் நம் கணவன் மகிழ்வான்னு அதை தானே ஆர்வமாக ஆசையோடு செய்வாள். அதுல எவ்வளவு சிரமம் வேணா இருக்கட்டுமே, அந்த பதார்த்தம் பண்ணுவதற்கு ரொம்ப நேரம் ஆகட்டும், ரொம்ப நேரம் அடுப்புல நின்று கஷ்டப்பட்டு அது ஒரு நாள் முழுக்க சிரமப்பட்டு பண்ண வேண்டிய பதார்த்தமாக இருக்கட்டுமே, இருந்தாலும் அவள் ஏன் பண்ணுவாள்னா ரொம்ப ஆசையோடு, என்னுடைய கணவனுக்கு பிடிக்குங்கிற அந்த ஆசையோடு பண்ணுவாள். அந்த மாதிரி மீதி பேருக்கெல்லாம், இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு கடன் தொல்லைய தீக்கணும். இந்த கடனோட நான் பிறந்துட்டேன், இது பண்ணா எனக்கு கடன் போயிடும் அப்படிங்கிற ஒரு கடனேன்னு பண்றதுன்னு சொல்றாளே, கடனேன்னு பண்ண வேண்டி இருக்கும். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எந்த ஒரு கர்மங்களையும் கடனேன்னு பண்ண வேண்டிய தேவையில்லை. நாம் கடன்காரர்கள் இல்லை, கடனாளிகள் கிடையாது, நமக்கு கடன் கிடையாது. நாம் பண்ணுவது பகவானுக்கு பிடிக்கும்னு, ஆகையாலே நாம் ஆசையோடு பண்ணலாம். நமக்கு இதுல ஒரு ஆசை இருக்கலாம், இது பண்ணால் பகவானுக்கு பிடிக்கும், நான் இதை பண்றேன், எனக்கு பகவானின் பிரீத்தியை தவிர, எம்பெருமானின் பிரீத்தியை தவிர மற்றொரு லட்சியம் கிடையாது என்கிற இந்த நோக்கை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் இந்த காரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும்னு சதனுஷ்டான தர்ப்பணத்திலே காட்டுகிறார். சரணவரணாதிகாரிணா சந்தியாவந்தனாதி கர்மணாம் ஈஸ்வரோக்தத்வேன ராகத கர்த்தவியத்துவம் நது வைதகேன என்று ஒன்று அருளி செய்கிறார். இப்ப சரணாகதி பண்ணினவர்களுக்கெல்லாம் சந்தியாவந்தனம் முதலான கர்மங்களை எல்லாம் எம்பெருமான் சொல்லியிருக்கிறான், எம்பெருமானுக்கு இது பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறான். அதனால் இதையெல்லாம் ஆசையோடு செய்ய வேண்டுமே தவிர, இது விதிக்கப்பட்டிருக்கு, இது என் மேல கடனாக சுமத்தப்பட்டிருக்கிறது, நான் இதை பண்ணியே ஆனும் அப்படின்னு ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் நம் கழுத்தை பிடித்து தள்ளுற மாதிரி நாம் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். இந்த காரணத்தினாலே தான் நம்முடைய பூர்வாச்சாரியர்களும் கர்மங்களை எல்லாம் செய்து வந்தார்கள். அதுவும் எது பண்ணா போதுமோ அது பண்ணா போதும். இப்ப காமிய கர்மங்கள்லாம் இருக்கு, ஒரு ஆசைக்காக பண்ணக்கூடிய கர்மங்கள், புத்திர காமேஷ்டி, ஆயுஷோமம் முதலான இந்த கர்மங்களை எல்லாம் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை நாம் பண்ணல, இன்னொருத்தரும் நம்ம பார்த்து பண்ணாம போயிடுவான்னாலும் அதனாலும் ஒரு பெரிய தவறு இல்லை. ஆனால் நித்திய கர்மங்களும் நைமித்திக கர்மங்களும் சந்தியாவந்தனம் முதலானவைகள், சிரார்த்தம் முதலானவைகள்லாம் கண்டிப்பாக பண்ண வேண்டும். அதை நாம் விடாமல் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இந்த கர்த்தா. இதற்கு மேல ஒரு ஆழமான ஒரு விசாரத்தை பண்ணுகிறார். ஒரு சின்ன விசாரம், ஆழ்ந்து கவனித்தால் புரியும். இந்த கர்மங்களை எல்லாம் பண்ணும் பொழுது கரிஷ்யே அப்படின்னு சந்தியாவந்தனம் கரிஷ்யே, ஜபம் கரிஷ்யே, யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே, இந்த மாதிரி எல்லாமே கரிஷ்யே கரிஷ்யேன்னு நாம் சங்கல்பம் பண்றோம். கரிஷ்யேன்னு என்ன அர்த்தம்னா செய்கிறேன்னு அர்த்தம். இந்த செய்கிறேன்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல ரெண்டு வகையா சொல்லலாம். கரிஷ்யாமி அப்படின்னு சொல்லலாம், இல்ல கரிஷ்யேன்னு சொல்லலாம். எதுக்கு ரெண்டு, ஒரே வார்த்தைக்கு எதுக்கு ரெண்டு அப்படின்னா, ஸ்வரிதக்ஞிதா கர்த்தபிப்பிராயே கிரியாபலேன்னு ஒரு வியாக்கரணம் சம்ஸ்கிருதத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி சில ஒரு வினை சொற்களுக்கெல்லாம் ரெண்டு வகையான ரூபம் வரும். பரஸ்மை பதம், ஆத்மனே பதம்னு இதை சொல்லுவார்கள். இது ரெண்டு இருக்கே, கரிஷ்யாமின்னு சொல்லலாம், கரிஷ்யேன்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம், செய்கிறேன்னு அர்த்தம். அப்ப எதை எப்ப சொல்லணும் அப்படின்னு ஏதாவது நியமம் இருக்கா அப்படின்னா, நாம் ஒரு காரியத்தை பண்ணுகிறோம், செய்கிறேன்னு என்ன, ஏதோ ஒரு செயலை செய்கிறேன்னு அர்த்தம். அந்த செயலினாலே வரக்கூடிய பலன் எனக்கு வந்ததுன்னா கரிஷ்யேன்னு சொல்லணும். இப்ப நான் தளிகை செய்கிறேன் அப்படின்னா, இந்த தளிகைனால கிடைக்கக்கூடிய பலன் என்ன, உணவு. அந்த உணவை சாப்பிடக்கூடியவன் நானாக இருந்தால் நான் கரிஷ்யேன்னு சொல்லணும். இல்ல நான் பிறருக்காக சமைக்கிறேன், எனக்காக இல்ல, இந்த ஒரு செயல் பண்றேன்னு, இந்த தளிகை பண்றேன்னு ஒரு உதாரணத்துக்கு வைத்துவோம். இந்த தளிகை பண்ணக்கூடிய பலனானது நேரா எனக்கு கிடையாது, நான் தளிகை பண்றேன், வேற ஒருத்தருக்கு அதை சாதிக்க போறேன், அவர்கள் சாப்பிட போகிறார்கள்னா கரிஷ்யாமின்னு சொல்லணும். இப்ப கரிஷ்யாமின்னு அர்த்தம், பிறருக்காக, இதனுடைய பலன் இன்னொருத்தருக்கு. கரிஷ்யன்னு அர்த்தம், இதனுடைய பலன் எனக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன கேள்வி வருகிறதுன்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் கரிஷ்யே கரிஷ்யேன்னு தான் சங்கல்பம் பண்ணுகிறீர்கள், ஆனால்
நீங்களோ இந்த பலனுக்காக பண்ணுவதில்லை, பகவானுக்கு பிரீத்திக்காக செயல் பண்ணுகிறீர்கள். அப்ப இந்த செயல்னால வரக்கூடிய பலன் உங்களுக்கு கிடையாது, பகவானுக்கு சேர்கிறது. பகவானினுடைய மகிழ்ச்சி தான் இதுக்கு பலன் அப்படின்னு ஆகிறது. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கரிஷ்யாமின்னு தானே சொல்லணும். கரிஷ்யாமின்னு என்ன அர்த்தம்? இதனுடைய பலன் வேற ஒருத்தருக்கு என்று அர்த்தம். கரிஷ்யேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு பலன் எனக்கு பலன்னு நீங்க சொல்லிண்டு ஆனா பகவானுக்கு பலன் கொடுக்கறேன்னு இப்படி சொல்றீங்க, ரெண்டும் முரண்பட்டதாக இருக்கிறதே அப்படின்னு கேள்வி. இன்னொரு தடவை புரியறதுக்காக சொல்றேன். நான் பண்ணக்கூடிய இப்ப ஒரு சந்தியாவந்தனம் கரிஷ்யேன்னு இருக்கு, அப்படிதானே சங்கல்பம் பண்ணிக்கிறோம். இந்த சங்கல்பத்துக்கு என்ன அர்த்தம்னா, கரிஷ்யேன்னா நான் சந்தியாவந்தனத்தை பண்ணுகிறேன், இதனுடைய பலன் எனக்கு வந்து சேருவதற்காகன்னு அர்த்தம். சந்தியாவந்தனம் கரிஷ்யாமின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் சந்தியாவந்தனத்தை பண்ணுகிறேன், இதனுடைய பலன் எனக்கு இல்ல பிறருக்குன்னு அர்த்தம். அது யாரா வேணா இருக்கட்டும், நாங்கள் பகவானுக்கு அப்படின்னு வைத்துக் கொள்வோம். இப்ப நாம் என்ன சொல்ல வேண்டும்? ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பகவானுடைய மகிழ்ச்சிக்காக சந்தியாவந்தனம் பண்ணோன்னு சந்தியாவந்தனம் கரிஷ்யாமின்னு சொல்ல வேண்டி இருக்க, எல்லாரும் கரிஷ்யன்னு தானே சொல்கிறார்கள், இது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இந்த சமயத்துல. அதற்கு என்ன நிர்ணயம் பண்ணுகிறார்னா, வேதங்களிலே பொதுவாக கரிஷ்யே என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப சாஸ்திரங்களிலே கரிஷ்யேன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதுல என்ன மந்திரங்கள் இப்படி பண்ணுன்னு சொல்லியிருக்கோ அப்படியே நான் பண்றேனே தவிர இது பலனை கருதி நான் பண்ணுவதில்லை. ஏன்னா எத்யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே அப்படின்னு கண்ணன் கீதையிலே கூறுகிறான். என்ன அர்த்தம் அப்படின்னா, உயர்ந்தவர்கள் என்ன அனுஷ்டிக்கிறார்களோ அதை எப்படி அனுஷ்டிக்கிறார்களோ, எவ்வளவு அனுஷ்டிக்கிறார்களோ அப்படிதான் லோகமும் அனுஷ்டிக்கும். நாம் கரிஷ்யாமின்னு சொன்னா நம்மை பார்த்து நாம் எதற்காக பண்ணுகிறோம் கர்மம் இப்பதான் பார்த்தோம். லோகம் நம்மை பார்த்து கெட்டுவிடக்கூடாது. லோகத்துக்கு லோக சங்கிரகம்னு சொல்லுவார்கள். சிகீர்ஷூர் லோக சங்கிரகம்னு கண்ணனே கூறுகிறான் இத்தை கீதையிலே. இப்ப லோக சங்கிரகார்த்தம் பண்ணக்கூடியவர்கள் லோகம் எப்படி அனுஷ்டிக்கணுமோ அப்படித்தானே நாமும் பண்ண வேண்டும். இப்ப லோகம் கரிஷ்யேன்னு சொல்லி அனுஷ்டிக்க வேண்டி இருக்க, நாம் கரிஷ்யாமின்னு சொன்னோன்னா அவர்களும் அதே மாதிரி பண்ணுவார்கள். ஆகையாலே நாம் எப்படி பிறரை பண்ண வைக்க வேண்டுமோ அந்த மாதிரி நாம் பண்ண வேண்டும்னு சொல்லப்பட்டிருப்பதனால, நாம் சாஸ்திரங்களிலே எப்படி சொல்ல, இந்த மந்திரத்தை இப்ப சொல்லு, இந்த மந்திரத்தை இதுக்கு அடுத்ததாக சொல்லு என்று சாஸ்திரங்கள் விதிக்கிறது. இந்த மந்திரத்தை இப்ப சொல்லு, கரிஷ்யேன்னு சொல்லு அப்படின்னு ஸ்மிருதிகளிலே ரிஷிகள்லாம் கூறி இருக்கிறபடினாலே நாம் அந்த அவர்கள் சொன்ன மார்க்கத்திலேயே அப்படியே பண்ணுகிறோமே தவிர நாம் பலனை எதிர்பார்த்து கரிஷ்யேன்னு சொல்லுவதில்லை. நாம் ஏன் பண்ணுகிறோம்? நம்மை பார்த்து 4 பேர் பண்றா, அவ எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி தானே நான் நடித்து காண்பிக்க முடியும். நான் இப்ப இருக்கேன், கதாபாத்திரத்துக்கு நான் நடிப்பு சொல்லி கொடுக்கிறேன்னு அவன் எப்படி பேச வேண்டுமோ அப்படிதான் நான் பேசி காண்பிக்க வேண்டும். அது மாதிரி லோக சங்கிரகார்த்தம் பண்ணக்கூடியவர்கள் சாஸ்திரங்களிலே என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே அனுஷ்டிக்க வேண்டியதுங்கிற ஒரு நியதி இருப்பதினாலே கரிஷ்யேன்னு அனைவரும் சொல்லுகிறார்களே தவிர யாரும் பலனை தங்களுக்கு வேண்டும்னு எதிர்பார்த்து அந்த அபிப்பிராயத்தினாலே கரிஷ்யேன்னு சொல்லுவதில்லை என்று சமாதானத்தை அருளி செய்தார் சதனுஷ்டான தர்ப்பணத்திலே. ஆக இந்த பதிவினாலே நாம் அறிந்து கொண்டது என்ன அப்படின்னா, ஆசையாலே செய்ய வேண்டும், கடனே என்று ஒரு கர்மங்களை செய்ய வேண்டிய நிர்பந்தம் நமக்கு கிடையாது. நாம் கடனாளிகள் கிடையாது. நாம் பகவானின் ஆசைக்காக, பகவான் மேலுள்ள அந்த பக்தியினாலே கர்மங்களை செய்கிறோம் என்பதுதான் இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடியது. மேலே அடுத்த பகுதியிலே சந்திப்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.